இந்த காலத்து குழந்தைகள்லாம் பயங்கர ஷார்ப்பா இருக்காங்க. அப்படிதான் ஒவ்வொரு வாரமும் நானும் மாட்டுவேன். இந்த வாரம் அதே மாதிரி 3 குழந்தைங்க வந்திருக்காங்க நம்ம கூட ஃபேமிலியோட. என்ன கேள்வி கேட்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கிற பயத்தோட ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ். ஸோ நம்ம கலாட்டா கிட்ஸ்ல மொத்தம் 3 ஃபேமிலி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் சொல்வதெல்லாம் உண்மை, அடுத்ததா வைதிஸ் கொலவரி, 3ஆவதா ஆஹா என்ன பொருத்தம், 4ஆவதா லக்கா கிக்கா. இப்போ சொல்வதெல்லாம் உண்மையில பார்ட்டிசிபேட் பண்ண போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? லக்ஷ்மி ஸ்ரீ. என்ன படிக்கிறேன்னு சொல்லு. செகண்ட் டி. எந்த ஸ்கூல்ல? ஜெசி மோசஸ். சரி ஓகே. நல்லா படிப்பியா நீ? நல்லா படிக்க மாட்டியா? என்ன படிக்க மாட்டியா? எனக்கு படிக்கிறது பிடிக்காது. பிடிக்காது? வேற என்ன பிடிக்கும்? எனக்கு விளையாடுறதும் பிடிக்கும். விளையாடுறது தான் பிடிக்குமா? ஏன்னா ஜாலியா இருக்கு. டான்ஸ் ஆடுவியா? ஆட வைப்போம் பாப்போமா? உன் ஃபேமிலியோட இப்போ நீ எப்படி டான்ஸ் ஆடுறன்னு மட்டும் ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் சொல்வதெல்லாம் உண்மை. லக்ஷ்மி ஸ்ரீ, என்ன போட்டிருக்க தலையில? ஹெல்மெட். அந்த ஹெல்மெட் என்ன பண்ணும்? பொய் சொன்னா கத்துமா? பொய் சொல்லுவியா நீ? இல்ல. கத்திருச்சே. பொய் சொல்லுவியா? சில நேரத்தில் சொல்லுவேன். சரி, அப்பா அம்மாவெல்லாம் மரியாதை எல்லாம் பேசுறாமே, அடிச்சிருவேன் கடிச்சிருவேன் இப்படி எல்லாம், அப்படியா? ஆமா. என்ன பேசுவ? அவங்க என்ன டெய்லியும் கோவப்படுத்துவாங்க. கோவப்படுத்துறாங்களா? என்ன கோவப்படுத்துறாங்க? ஏதோ திட்டுவாங்க. ஏதோ திட்டுவாங்களா? சரி, நீ திரும்ப திட்டுவியா? ஆமா. அம்மா அப்பாவை திட்டுற, வேற யாரையா திட்டுவியா வெளியே வந்து? எங்க பாட்டிய. பாட்டியவா? அப்புறம் எங்க தாத்தாவை. ஸ்கூல் போக பிடிக்குமா உனக்கு? பிடிக்காத. பிடிக்காதா? ஏமா ஸ்கூல் போக பிடிக்க மாட்டேங்குது? எல்லாரும் என் மிஸ் எழுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால பிடிக்க மாட்டேதா? ஸ்கூல்ல என்ன ரொம்ப பிடிக்கும்? பிளேம் பீரியட் மட்டும் தான் பிடிக்கும். ஏன்னா அது ஜாலியா இருக்கும். என்ன விளையாடுவீங்க? நாங்க அங்க புதுசா ஊஞ்சல் எல்லாம் போட்டோம், அதெல்லாம் விளையாடுவோம். ஊஞ்சல் விளையாடும் போது யாரையாவது தள்ளி விட்டுருக்கியா? இல்லையே. ஆனா உட்கார போது தள்ளி விடுவேன். உட்காரும் போது தள்ளி விடலாமா? அதுக்குதான் ஊஞ்சலே. ஸ்கூல்ல யாரும் உனக்கு பிடிக்காது? டீச்சர். டீச்சர். பொதுவா டீச்சரே பிடிக்காதா இல்ல அது ஏதாவது கேட்டகரி இருக்கா? அந்த டீச்சர் நேம் தான் தெரியல. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கப்ப ஷாரத் மிஸ் தான். இப்போ பேர் தெரியலையே. பின்னால அஜிஜோ அஜிஜோ சத்தம் வருது. என்ன யாரு? அவங்க அம்மா அப்பாவா? ஏன் பதறீங்க? அந்த மிஸ் கிட்ட நாங்க தான் ரெகுலரா பேசுவோம். என்னம்மா அடி விழுந்தா பேரண்ட்ஸுக்கு தான் அடி விழுகும் போல் இருக்கேம்மா. நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவ. எங்களுக்கு தான் அடி விழுங்கும். நீ அதுக்குலாம் பயப்படுற ஆள் மாதிரி தெரியலையே. நல்லா படிப்பியாமா? நல்லா படிக்க மாட்டியா? ஏமா? படிக்கிறது பிடிக்காது. வேற டான்ஸ் பாட்டு ஏதாவது? டான்ஸ் தோணுச்சுன்னா ஆடுவேன். ஸ்கூல் எப்படி இருந்தா ஜாலியா இருக்குமா? ஏதோ பலூன்ல கட்டி அந்த மாதிரி ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கணும் கிளாஸ். சரி ஓகே, கை எப்படி வச்சுக்கோங்க. இனிமே லக்ஷ்மி ஸ்ரீ தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாரையும் திட்ட மாட்டா. லக்ஷ்மி ஸ்ரீ மேல தாத்தா பாட்டி யாரையும் திட்ட மாட்டா. நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். சாக்லேட் எடுத்துக்கோ. எவ்வளவு சாக்லேட் வேணும்? 2. எனக்கு எங்க அக்காக்கும். அந்த பின்னாடி உட்காந்து இருக்காங்க பாருங்க. ஆமா. ஓகே ஓகே. அவங்களுக்கும் உனக்கு மட்டுமா? ஆமா. எடுத்துக்கோ. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. அப்படியே எடுத்துக்கோ. எவ்வளவு வேணா எடுத்துக்கோ. லக்ஷ்மி ஸ்ரீயை தொடர்ந்து அடுத்ததா சொல்வதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? கமல்நாத். என்ன படிக்கிற கமல்நாத்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? ஜோன் ஆஃப் ஆர்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல். எங்க இருக்குது? திருச்சியில. திருச்சியில இருந்து ஷோக்கா வந்திருக்கீங்களா? ஆமா. பாட்டு பாடுவியா?
போடுவேன். சீக்கிரமா பாடு. இங்க வரவங்களாம் ஒரு பாட்டு பாடணும். அப்படிதான் ஷோவே ஆரம்பிப்போம். வேணாண்டா மச்சான் இது பொண்ணுங்க காதல், அது மூடி கிடக்கும் போது இது கவுத்து காட்டடு, கடலை போல காதல் இது சாஞ்சி போட்டடு, கொஞ்சம் கடிக்கும் போது அது தூக்கி போட்டடு. கருத்து மிக்க பாடல் தான். உன் ட்ரெஸ்ஸிங்லேயே தெரிஞ்சு நீ இந்த மாதிரி தான் எதனா பாடுவேன். யார் சொல்லி கொடுத்தா அந்த பாட்டு? எனக்கு அப்பவே தெரியும். சரி, ஷோ ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். திருச்சியிலேருந்து வந்திருக்கேன் இல்லை கமல்? எஸ் ஷோக்காகவே. எஸ் அதை எபிசோட் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். ஓகே, அப்போ இந்த ஹெல்மெட் என்ன பண்ணணும்னு சொல்லு. போய் சொன்னால் லைட் எரியும். அப்படியா? சரி, போய் சொல்லுவியா நீ கமல்? ம் இப்பெல்லாம் குழந்தைங்க திறந்த புத்தகமா இருக்காங்க. எங்க லைட்டுக்கு வேலையே இருக்காது போல் இருக்கு. கேட்டாலே பதில் சொல்ல ஆமாங்க நான் போய் சொல்லுவேங்க என்னங்க இப்போ அப்படின்னு. என்ன போயெல்லாம் சொல்லுவ கமல்? அப்பா அம்மா என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா பிரியாணின்னு சொல்லிடுவேன். பிரியாணின்றியா? ஆனா என்ன சாப்பிட்டுருப்ப? ஆனா தோசை சாப்பிட்டுருப்பேன். எதுக்கு அப்படி போய் சொல்ற? தோசை சாப்பிட்டு பிரியாணின்னு சும்மா சொல்லுவேன். ஜாலிக்கு இல்ல, அப்பதானே ஒரு பெருமையா இருக்கும். சரி, வேற என்ன போய் சொல்லுவ? அழுவும் போது கனிஷ்காவை அடிச்சேன்னு கேட்பாங்க. அடிக்கலன்னு சொல்லிடுவேன். ஆனா அடிச்சிருக்க. ஆமா. கனிஷ்கா உன் தங்கச்சியா? ஆமா. சரி, இது வீட்டுல நடக்கிற சம்பவம். ஸ்கூல்ல என்ன மாதிரி போய் எல்லாம் சொல்ற? ஸ்கூல்ல ஒரு போய் கூட சொல்ல மாட்டேன். என்னம்மா ஸ்கூல்ல போய் சொல்லுவியா? ம் இல்ல சொல்லு, ஸ்கூல்ல என்ன போய் சொல்லுவ? ஏதாவது என்ன தள்ளிக்கிட்டே இருந்தாங்கன்னா பேசாம அடிச்சிடுவேன்னு சொல்லுவேன். எப்படி அடிச்சிடுவேன்னு சொல்றதோட சரியா இல்ல அடிப்பியா? மிரட்டுவேன். அடிக்கலாம் மாட்டியா? அடிப்பேன். யார் அடிப்ப? என் ஃப்ரெண்ட் அடிப்பான், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓ பா, இவன் பின்ட்டு எந்த தளபதி அப்படிங்கிறானுங்க. தளபதி சூர்யா மம்முட்டி நீங்க ரெண்டு பேரும். கிளாஸ்ல ஏதோ பொண்ணுகிட்ட பேசிட்டே இருக்கியாமே? ஆமா. பேர் என்ன? அஸ்வினி. அஸ்வினி பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஸ்கூல்ல சேர்ந்தோடனே அதான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசினான். ஓ, இப்ப கேட்டகரி வேற இருக்கு. உள்ள வந்த உடனே அஸ்வினி அவன்கிட்ட பேசிருக்கா, நீ ஃப்ரெண்ட் ஆயிட்டியா? ஆமா. வேற என்னலாம் அஸ்வினி கிட்ட பிடிக்கும்? அதுக்கப்புறம் ஷாலினி ஜெலினியா பிடிக்கும். ஷாலினி ஜெனிலியா பிடிக்குமா? ஆமா. ஏன்னா பூரா ஹீரோயின் பேரா சொல்ற. ஷாலினி ஜெனிலியா கிட்ட என்ன பிடிக்கும்? ஷாலினி ஜெலினியா தான் எனக்கு சாக்லேட் கொடுத்தா. அதனால பிடிச்சிருக்கா? ஹர்ஷினி சாக்லேட்டே கொடுக்கலையா? பர்த்டேக்கு 2 சாக்லேட் கொடுத்தா. ஏன் எதுக்கு 2 சாக்லேட்? எல்லாத்துக்கும் ஒரு சாக்லேட் தானே கொடுப்பாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கொடுத்துருக்கா. அப்படின்னு கொடுத்துருக்காளா? சரி, உனக்கு ஜெனிலியா, ஹர்ஷினி, ஷாலினி 3 பேர்த்துல யாரை ரொம்ப பிடிக்கும்? ஹர்ஷினி தான் ரொம்ப பிடிக்கும். ஹர்ஷினி தான் ரொம்ப பிடிக்கும். சாட்டர்டே சண்டே எல்லாம் ஹர்ஷினி கூட பேசினா கொஞ்சம் போர் அடிக்குதா? இல்ல. ஆமா, போர் அடிக்கும். போர் அடிக்கும். போர் அடிக்குமா? ஹர்ஷினி கியூட்டா இருப்பாளாமா? எப்படி இருப்பா? கியூட்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பிங்க் கலர்ல இருக்கும். இங்க பிங்க் கலர்ல இருக்குமா? அதனால பிடிச்சிருச்சு. அதனால பிடிச்சிருச்சா? தெளிவா இருக்கீங்களாமா தம்பிங்களா? சரி, எனக்கு இங்க பிங்க் கலர்ல இருக்கா? இல்ல. இல்லையா? ஏமா? கருப்பு கலர்ல தான் இருக்கு. கருப்பு கலர்ல இருக்கா? ஹர்ஷினி உன்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கா? என் பர்த்டேக்கு நான் 2 சாக்லேட் கொடுத்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாலா? ஆமா. 2 சாக்லேட் கொடுத்ததுக்கா? எத்தனாவது படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அதுக்கு அதுவே அதிகம்டா. கிளாஸ் ரூம்ல எப்ப பார்த்தாலும் அஸ்வினிட்ட பேசி திட்டு வாங்கிட்டே இருக்கியா மிஸ் கிட்ட? ஆமா. எவ்வளவு ஒரு தைரியம் பாருங்க. ஒரு பெரிய மனுஷன் கேட்டிருக்கேன் ஆமா அப்படிங்கிற. ஒரு பேச்சுக்காவது இல்லைன்னு சொல்லல. ஹர்ஷினியை பத்தி அவன் பேசாதது ஒரு நாள் கிடையாது. இப்ப எங்களுக்கு தான் இதெல்லாம் புதுசு போல் இருக்கே சார். எப்படி சார்? இது வந்து ஹர்ஷினி ஸ்டார்டிங் எண்டிங் வரைக்கும் கேட்டீங்கன்னா எல்லா ஆல்பபெட்ஸ்ல இருக்க அவ்வளவு கேர்ள்ஸ் நேமும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அப்ப இவனுக்கு இப்பதான் கமல்னு பேர் வச்சிருக்கீங்க போல இருக்கீங்க. கை எப்படி வையே கமல். கமல் இனிமே பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன். ஹர்ஷினி கிட்ட எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்க மாட்டேன். ஹர்ஷினிட்ட எப்ப பார்த்தாலும் பேச மாட்டேன். நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். சாக்லேட் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. ஒண்ணுதானா? ஆமா. தங்கச்சிக்கலாம்? தங்கச்சிலாம் ஏற்கனவே சாப்பிட்டுச்சா? சோ கமலை தொடர்ந்து அடுத்ததா சொல்வதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? கீர்த்தனா. கீர்த்தனா என்ன படிக்கிறேன்னு சொல்லு. செகண்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? லியா ஸ்கூல். இதுக்கு முன்னால எங்க ஷோ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன், டிவில. டிவில பாத்திருக்கியா? என்ன பாட்டுலாம் பாடுவியா நீ? பாட மாட்டேன். பொய் சொல்லாத, நீ நல்லா பாடுவியா சொன்னாங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. பாடுவேன். அப்புறம் இப்ப பாட மாட்டேங்கிற. பாடு, ஒரு பாட்டு பாடு. வந்துருச்சு.
டான்ஸ் ஆடுவியா? டான்ஸ் ஆடுவேன். ஓகே, கீர்த்தனா ஃபேமிலியோட டான்ஸ் ஆடுவேல? அப்ப கலாட்டா கிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கீர்த்தனா, அந்த ஹெல்மெட் போட்டு போய் சொன்னா லைட் எரியும். தெரியுமா தெரியாதா உனக்கு? தெரியும். தெரியும்ல? அப்ப பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? கீர்த்தனா கிளாஸ் ரூம்ல குறும்பு பண்ணுவாளா மாட்டாளா? பண்ண மாட்டேன். பண்ணுவேன். பண்ணுவேல? இனிமே போய் சொல்லக்கூடாது, சரியா? போய் சொன்னா லைட் எரிஞ்சிடும். கிளாஸ் ரூம்ல என்னைக்காவது சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கும்போது தூங்கிருக்கியா? தூங்கிருக்கேன். தூங்கிருக்கியா? அதுக்கு மிஸ் திட்டிருக்காங்களா உன்ன? இல்ல. திட்டிருக்காங்களா இல்லையா? திட்டிருக்காங்க. திட்டிருக்காங்கல்ல? போய் சொன்னா லைட் எரி. இனிமே போய் சொல்லக்கூடாது. 2 போய் சொல்லிட்டேன் இப்பவே. சரி, புக்ஸ் எல்லாம் என்னைக்காவது கிழிச்சிருக்கியா? கிழிச்சிருக்கேன். கிழிச்சிருக்கியா? வீட்டுல வந்து போய் சொல்லிருக்கியா ஃப்ரெண்டு கிழிச்சிட்டாங்கன்னு? சொல்லிருக்கேன். எதுக்குமா புக்ஸ் எல்லாம் கிழிக்கிற? ஒரு வாட்டி அம்மாவும் அண்ணன் நான்லாம் ஒரு வாட்டி கைலாங்கடைக்கு அந்த எழுதுல நோட்டெல்லாம் அதை கிழிச்சோம். அதை கிழிச்சு தனியா நிறைய புக்ஸ் எல்லாம் அங்க ஷெல்ஃப்ல வச்சோம். அந்த பழக்க தோஷத்துல எல்லா புக்கையும் கிழிச்சிருக்க. சரி, ஸ்கூல் போறது பிடிக்குமா உனக்கு? பிடிக்காதா? ஏன்டா? ஏன்னா அங்க போனா மிஸ் வந்து ஹோம்ஒர்க் எழுத சொல்றாங்க. அதனால பிடிக்காது எனக்கு. சரி, உனக்கு அண்ணன் இருக்கான்ல? வீட்டுல அண்ணா கூட சண்டை போட்டே இருக்கியா? இருக்கேன். எதுக்கு சண்டை போடுவ அண்ணா கூட? அவன் அடிப்பான். நானும் அவன் அடிப்பேன். 2 பேரும் அடிச்சுப்பீங்க இப்படியே. சரி, அம்மா கிட்ட போய் சொல்லிருக்கியா? என்னைக்காவது நீயே அவன் அண்ணன் அடிச்சுட்டு அவன் தான் அடிச்சான்னு சொல்லிருக்கியா? தப்பு தானே அதெல்லாம். அவன் என்ன டேடியா அடிப்பான். நீ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிப்பியா? எதுக்கு அடிக்கிறான் உன்ன அண்ணா தினமும்? அவன் என்னாச்சா எனக்கு வலிக்கும். சரி, அதனால நான் அவன் அடிப்பேன். எதுக்கு அடிக்கிறான் அண்ணா உன்ன? அவன் பேப்பர் வச்சிருப்பான். அந்த குப்பைய போடுவேன். அதுல போய் குப்பை போடுவியா? ஆமா. அப்புறம் அதனால அடிப்பான். அவன் தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணுவியா அவனை? என்ன பண்ணுவ? எழுப்பிட்டு வந்துடுவேன். ஐயோ, நல்ல ஹாபி மாதிரி. வீட்டுல ரொம்ப குறும்பணியா? ஏதாவது உடைச்சிருக்கியா வீட்டுல? நான் வச்சிருக்கேன். என்ன உடைச்சிருக்க? அந்த ஊறுகாய் பாட்டில் வச்சிருக்கேன். ஊறுகாய் பாட்டில் உடைச்சிருக்கியா? உடைச்சிட்டு அம்மா நடிச்சாங்க. சரி, அம்மா சாப்பிட கொடுக்கறதெல்லாம் கீழே கொட்டுறியாமே சாப்பிடாம? கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். கொஞ்சம் கொட்டிடுறியா? அப்போ ஃபுல்லாத்தையும் கொட்டல. அம்மாக்கு தெரியுமா நீ கொஞ்சோண்டு கொட்டுறேன்னு? தெரியாதா? ஏன், நல்லா இல்லையா? அது நல்லா இருக்கும். அது என் வயிற்றுக்கு பத்தாது. வயிற்றுக்கு பத்தாதுன்னா நிறைய சாப்பிடலாம். எதுக்கு கொட்டுற? அது எனக்கு பிடிக்கல. நான் கொட்டேன். பிடிக்கலையா? ஓகே, அப்படி கை வச்சுக்கோ. இனிமே கீர்த்தனா அண்ணா கூட சண்டை போட மாட்டேன். அண்ணா கூட சண்டை போட மாட்டேன். லஞ்ச் பாக்ஸ்ல கொடுக்கறது எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுவேன். நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். சாக்லேட்ஸ் எடுத்துக்கோ. சொல்லு. சோ இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் வாய்ஸ் இஸ் கொலவரி. இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ஃபர்ஸ்டா நம்ம கூட லக்ஷ்மி ஸ்ரீ அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. எதைத்தான் கண்டுட்ட நீ புதுசா? என்கிட்ட இல்லாத பெருசா பெருசா எதுக்கிட்ட மாறிட்ட நீ தினுசா? என் கூட பழகுனது பழசா பழசா அடி வாட்டி என்கிட்ட. எத்தனை வருஷமா சார் டான்ஸ் கத்துக்கிறீங்க? டான்ஸ் எல்லாம் கத்துக்கல சார். மார்னிங் தான் பிராக்டிஸ் பண்ணுவோம். உண்மையை சொல்லுங்க, நீங்க டிஆர் ஃபேன் தானே? ஆமா, டான்ஸ் ஆடும்போது இதான் சொன்னா, நீங்க டிஆர் மாதிரியே டான்ஸ் பண்றீங்க வேண்டாம்னு. சார் அவர் நல்லா ஆடுவார் சார். அந்த ஸ்டெப்ல நீங்க பார்த்தது இல்லையில? இது நல்லா இருந்த குழந்தை. அங்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. டான்ஸ் ஆடி முடிச்சா இப்படி ஆயிடுச்சு. லக்ஷ்மி ஸ்ரீ அப்பா நல்லா டான்ஸ் ஆனாரா? நல்லா ஆனாரா சுமாரா? கம்ப்யூட்டர்ல பார்த்தாரு. கம்ப்யூட்டர் பார்த்தாரா? கம்ப்யூட்டர் பார்த்தா அப்படி ஆடி இருக்காரு. சரி, பேசுறேன் சார். விஜய் சங்கர். விஜய் சங்கர் என்ன பண்றீங்க? அவர் பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்றீங்க. உங்க பேரு? வித்யா. வித்யா. சோ இப்போ உங்களுக்கு 2 minutes டைம் தருவோம். சரியா? அங்க ஒரு ப்ளே ஏரியா இருக்கும். அங்க ஒருத்தங்க போயிடணும், இங்க ஒருத்தங்க நிக்கணும். மம்மி நானும் போறோம். மம்மி நீயும் போறதா முடிவு பண்ணிட்டீங்களா? ஓகே, வாங்க. விஜய் சங்கர், நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துடலாமா?
கொண்டு வாங்க சோட்டா பீம். சோ உங்களுக்கான அந்த 5 திங்ஸ் வந்துருச்சு. 2 minutes டைம். எப்படி க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கிறீங்கங்கறத பாத்தறலாம். Your time starts now. கொடுங்க க்ளூவை. அடடா மங்களகரமான க்ளூ. கொடைக்கானல் போகும்போது விளையாடுறதுக்கு ஒரு திங்ஸ் வாங்கிட்டு போனோம். அங்க வச்சு விளையாடலாம் சொல்லி. ஆமா 20 செகண்ட்ஸ். அடுத்த க்ளூ அது பிடிக்கலையா உங்களுக்கு? நிறைய வாட்டர் பிடிக்கலாம். நிறைய வாட்டர் பிடிக்கலாமா? ஜக்கு. கிரிக்கெட்ல ஃபேமஸா இருந்தாரு. ரீசெண்டா ரிட்டையர்ட் ஆனாரு. சச்சின் ஃபேண்டாஸ்டிக். எடுக்கு அம்மா சச்சின் போட்டோ நோக்க சச்சின் நோக்க அம்மு 50 செகண்ட்ஸ் ஆச்சு. போட்டோ எடுக்கு சச்சின் போட்டோ சச்சின் போட்டீங்க. சச்சின் போட்டோ. சச்சின் யாரு தெரியுமா பொண்ணுக்கு? பேட் எடுக்கு பேட் பேட் எடுக்குடா. 1 minute ஆச்சு. கிரிக்கெட் பேட். டேய் நாம என்ன சொல்றேன்னா கிரிக்கெட்ல ஃபேமஸான ஒருத்தர் ரீசெண்டா ரிட்டையர்ட் ஆனாரு. தட்ஸ் a human. நீ சொன்னீங்க. நீ தான் சொன்னீங்க. ஆன்சரே சொன்னீங்க. சச்சின் that's விஜய் யா விஜய் போட்டோ இந்த நோக்க அம்மா ஐயோ விஜய் போட்டோ இந்த 30 செகண்ட்ஸ். கிரிக்கெட் சச்சின். எடி ஓகே. அடுத்தது சூப்பர். நம்ம கடைக்கு போகும்போது திங்ஸ் ஒன்னு வாங்கிட்டு வருவோமே. என்னது கடைக்கு போயிட்டு வரும்போது திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோமே. கூட எடுக்கு இவிட பாஸ்கெட் 10 செகண்ட்ஸ் இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் ஓகே நம்ம கொடைக்கானல் போகும்போது விளையாடுற கொண்டு வாங்கிட்டு போனோம். விளையாடுற கொண்டு வாங்கிட்டு போகும்போது டைம் ஆப். ரோலிங் டால் இல்ல டால் டைம் ஆப். ஃபர்ஸ்ட் என்னது? பாஸ்கெட்டா? கூட. என்ன க்ளூ கொடுத்தீங்க? கடைக்கு போகும்போது நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோமே. கரெக்டான ஆன்சர் 10 மார்க்ஸ். அடுத்ததா நெக்ஸ்ட் சச்சின் தான். என்ன க்ளூ கொடுத்தீங்க? நீ வெய்மா ஒரு நிமிஷம் வெய்மா. ஆக்சுவலா கிரிக்கெட்ல ஃபேமஸா இருப்பார். ரீசெண்டா ரிட்டையர்ட் ஆனாரு. ஏங்க விஜய் எல்லாம் சொன்னீங்களேங்க. இல்லையா இந்த போட்டோ இப்படி திரும்பி இருந்தது தெரியல. தெரியலன்னா எப்படிங்க நீங்க விஜய் எடுத்துட்டு வாம்பீங்க? சச்சின் சொன்னாங்க. ஆனா சச்சின் நடிச்ச படம்னா நீங்க விஜய்க்கு போயிட்டீங்களா? நல்ல வேலை கடைசியா சச்சினோட தான் வந்திருக்கீங்க. சோ 20 மார்க்ஸ். அடுத்ததா நெக்ஸ்ட் வாட்டர். நிறைய தண்ணி பிடிக்கிறதுனால ஜக்குன்ட்டீங்க. 30 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ரெஸ்ட். அங்க வெறும் கூட தான் இருக்கு. சரி ஓகே. அடுத்ததா இதுக்கெல்லாம் க்ளூவே கிடையாது. கையில் எடுத்து வச்சீங்க அதோட முடிஞ்சு. பரவாயில்ல. மொத்தம் உங்ககிட்ட 5 திங்ஸ் கொடுத்துருந்தேன். 3 கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. சோ 30 மார்க்ஸ். லக்ஷ்மி ஸ்ரீயை தொடர்ந்து அடுத்ததா நம்ம கூட கமல் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் தேம். என்ன ஒரு கொரியோகிராஃபர் பாத்துக்கங்க. ஆடாட கேட்ச் பண்ணி ஹோல் ஃபேமிலியை வீட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சரி உங்க பேர் சொல்லுங்க சார். சுரேஷ்குமாருங்க. சுரேஷ்குமார் என்ன பண்றீங்க? மொபைல் ஷாப் வச்சிருக்கேன். மொபைல் ஷாப் வச்சிருக்கீங்க. உங்க பேருமா? பவித்ரா. திருச்சியில இருந்து வரீங்களா நீங்க? ஆமாங்க. இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காகவே வா? ஆமாங்க. அங்க இருந்து ரன்னிங்லயே வந்திருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக் சார். நீதான் திருச்சியில இருந்து இங்க வந்திருக்கேன்னா உனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். யார் பிளே ஏரியால இருந்து கண்டுபிடிக்க போறது? யார் இங்க க்ளூ கொடுக்க போறது? அப்பாவா? நீங்களும் அப்பாவும் போறீங்களா? ஆமா. உங்க தாத்தா வேற வந்திருக்காரு. நானும் பையனும் போங்க. ஓ ரொம்ப ஆடிட்டீங்க போல் இருக்கு. மூச்சு வாங்குறதுனால வாய் உளருது. பவித்ரா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். உங்களுக்கு 2 minutes டைம். அதுக்குள்ள நீங்க க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். Your time starts now. பெயிண்ட் அடிக்கிறது. பெயிண்ட் அடிக்கிறதா? பிரஷ். Fantastic. அவ்வளவுதான். பிரஷ் எங்க இருக்கு பாருங்கம்மா. பிரஷ் எங்க இருக்கு? எங்க இருக்கு? பெயிண்ட் அடிக்க பிரஷ் பாருங்க. இந்த இருக்கு கம்மா. இந்த இங்க இருக்கு பாரு. இந்த
இந்த பிரஷ் ஓகே அடுத்து வந்து போடு. பாத்ரூம்ல இருக்கும். பாத்ரூம்ல இருக்கும். பாத்ரூம்ல இருக்கிறது வந்து பிரஷ்ஷா இல்ல. பாத்ரூம்ல இல்ல என்னது? டப்பா இல்ல சின்னது. மக்கா இல்ல. டீயா இருக்காரு அவரு. க்ளீன் பண்றதா? இல்ல. அப்ப வேற ஏதாவது சொல்லுங்க. வேற ஏதாவது அத போட்டு குளிச்சிட்டு அதுல வைப்போம். சோப்பு. அத வைக்கிற அது எதுல வைப்போம்? வேற சொல்லுங்க நீங்க. வேற ரொம்ப மரியாதையா பேசுறாரு அவரு. பதட்டத்திலயா? நடிகர் திலகத்தோட பையன். நடிகர் திலகத்தோட பையன். நடிகர் சிவாஜி கணேசன் ஓட பையன். சிவாஜி கணேசன் பையன் வந்து கமல வந்து கமலா? சிவாஜி கணேசன் பையன் பேரு. இந்த போட்டோ கம்மி. ஐயோ நடிகர் திலகத்தோட பையன். நடிகர் திலகத்தோட பையன் கொஞ்சம் குண்டா இருப்பாரு. சிவாஜி கணேசன் இது சாரி பிரபு. அதேதான். பிரபு இருக்கா பாரு. ஒரு நிமிஷம் பிரபு ஆச்சு, இருக்கா ஒரு பாரு. நிமிஷம். டைம் ஆச்சு. பிரபு பாரு. பிரபு போட்டோ. இங்க இருக்கு ஒரு பாரு. இங்க நிமிஷம் இருக்கு பாரு. பிரபு இங்க இருக்கு பாரு. பிரபு அப்புறம் பக்கத்துல சஞ்சய் வீட்ல விளையாண்டுட்டே இருப்பாங்க இந்த கேம். சஞ்சய் வீட்ல வீட்ல விளையாடுற கேம். அவங்க அப்பாவும் அந்த பையனும் விளையாடுவாங்க சஞ்சய். டென்னிஸ் பேட் டென்னிஸ் பேட் அதோட அந்த புது. பேட் கிடையாது. பால் இல்ல பால் இல்ல அதே வேற. கூட கமல அந்த இறகு எடுத்து கூடையா? காலை முன்னால வச்சீங்க. அடுத்தது இதே பாத்ரூம்ல வைக்கிறத அதை எடுத்துட்டீங்களா? பாத்ரூம்ல உள்ளது என்ன சொல்றீங்க? பாத்ரூம்ல நம்ம போட்டு குளிச்சிட்டு அத ஒரு 30 இதுல வைப்போம். seconds இருக்கு இன்னும். சீக்கிரம். அதேதான். வா. அப்புறம் இது ஒரு அனிமல். கமல் இது ஒரு அனிமல். 20 seconds. அனிமல் ஒரு இடத்துல ஒரு அனிமல் எடுத்துறோம். பெருசா இருக்கும். அதோட நெக் பெருசா இருக்கும். Very good, very good. அடுத்தது அவ்வளவுதான். அடுத்தது வேற என்ன இருக்கு? நான் என்னதான் கண்டுபிடிக்கிறோம்? பவித்ரா சொல்லுங்க, ஒவ்வொரு க்ளூவா என்ன கொடுத்தீங்க? இது ஒரு அனிமல் லாங் நெக்கா இருக்கும்னு சொன்னேன். லாங் நெக்கா இருக்கும் நீங்களா? என்ன சார் இதான் பாத்துட்டு இது பேர்? நீங்க சொல்லுங்க சார், பேர் என்ன சார்? இல்ல சார் பேர் தெரியல. என்ன சார் நீங்க இது தெரியாதா? யானை ஒட்டகச்சிவிங்க அப்படியா? ஒட்டகச்சிவிங்க 10 மார்க்ஸ். அடுத்ததா இது சஞ்சய் வீட்ல பக்கத்து வீட்ல இது ரெகுலரா அவங்க அப்பாவும் பையனும் விளையாடுவாங்க. சஞ்சய் வீட்லயா? அவனோட ஃப்ரெண்ட் ரெகுலரா விளையாடுவாங்க அவங்க. கண்டுபிடிச்சிட்டீங்க. ரைட் 20 மார்க்ஸ். அடுத்ததா பெயிண்ட் பண்ண பிரஷ் சொன்ன உடனே ஷார்ப் சார் நீங்க 30 மார்க்ஸ். அடுத்ததா குளிக்கிறப்ப இத குளிச்சிட்டு இதுல அப்போ பாத்ரூம்ல இருக்க ஒரு பொருள் மூடி விட்டுட்டீங்களா? இருந்தாலும் நீங்க எடுத்து பையன் பாத்தீங்களா எப்படி ஷார்ப் பண்ணு? சோப்பு டப்பா, சோப்பு ஸ்டாண்டு. அப்பா கூட தெரியல, பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. 40 மார்க்ஸ். நடிகர் திலகத்தோட பையன். பிரபு சார் என்னன்னா பிரபுக்கு பையனான்ற மாதிரி அவன் போட்டோ தர்றான். ஃபென்டாஸ்டிக்ங்க. 50 மார்க்ஸ். Thank you so much sir. Thank you so much. கமலை தொடர்ந்து அடுத்ததா ஒய் திஸ் கொலவரியில கீர்த்தனான் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. Okay. When the bass drops, you know what to do. When the beat drops, you know what to do. Holla, 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 baby, holla at this thug. Holla, 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 baby, holla at this thug. Yeah, 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 yeah. Whoa, 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 whoa. கீர்த்தனா டான்ஸ் கிளாஸ் போறியாடா? இல்லையா? பிடிக்குமா டான்ஸ் ரொம்ப? உங்க பேர் சொல்லுங்க சார். செந்தில்குமார். செந்தில்குமார் என்ன பண்றீங்க? தனியா வண்டி போட்டு ஓட்டிட்டு இருக்கேன். சூப்பர். உங்க பேருமா? ஹவுஸ் ஒய்ஃப் பானுமதி. பானுமதியா? பானுமதி பிரைட்டா பேசுங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க. எல்லா பசங்களும் நம்ம பசங்க தான், அதனால கோவப்படாதீங்க. மாமியார் வந்திருக்காங்களா? அந்த பயமா ஒரு வேலை? சோ உங்களுக்கு மொத்தம் 2 minutes டைம். 5 திங்ஸ் கொடுத்துருவோம். க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். அங்க ஒரு பிளே ஏரியா இருக்கும். யார் அங்க போறா, யார் இங்க இருக்க போறா? நான் இங்க இருக்கிறேன், அவங்க அங்க அவங்க போட்டுமா? கீர்த்தனா சொல்லு, யார் கூட போற? அம்மா கூடயா அப்பா கூடயா? அம்மா கூட. அம்மா கூட போறியா? சரி ஓகேடா, நீ போ. செந்தில்குமார், நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துருமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். Your time starts now. கொடுங்க சார் க்ளூவை. பாப்பா காஃபி குடுக்குற மக்கு. விளையாட்டு காஃபி குடுக்கணும் எனக்கு. கப்புமா. கப்புமா? சூப்பர்மா, கை தட்டுங்க. துணி துவைக்க பயன்படுறது. துணி துவைக்க பயன்படுவது. இருக்கும் பாரு. சோப்பு, தண்ணி, பக்கெட், இது மாதிரி எவ்வளவோ விஷயம் இருக்கு. என்னன்னு எக்ஸாக்ட்டா க்ளூ கொடுத்தீங்கன்னா தான் தெரியும். அழுக்கு இருந்தா 40 seconds. அழுக்கு இருந்தா பானுமதி காலை முன்னால வச்சீங்கன்னா கரண்ட் அடிக்கும். அழுக்கு இருந்தா சூப்பர். என்னது இது? அடுத்ததுங்க. சூப்பர் க்ளூ. ஒரு பாட்டை பாடுங்க, டக்குன்னு பாடுங்க. யோசிக்கிறாங்க. மியூசிக் டைரக்டர், ஃபேமஸான மியூசிக் டைரக்டர். ஃபேமஸான மியூசிக் டைரக்டரா? இளையராஜா போட்டோ எடுமா. அந்த இளையராஜா போட்டோ எடு. போதுமா? இதுதான் நடக்கும். கால் எடுத்து பின்னால வைங்க. ஏங்க எடுத்து வச்சுட்டாங்க, ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க.
இல்ல இல்ல அது இல்ல. நாளைக்கு சொல்லுங்க வீட்டுல கூட்டு போய். அடுத்து சொல்லுங்க. 30 செகண்ட்ஸ் இருக்கு. வீட்ல இருக்கிற ஒரு பூச்சி. வீட்டுல இருக்க ஒரு பூச்சி. இது கூடு கட்டும். மேடம் நீங்க பின்னால போறீங்களா கொஞ்சம்? அப்படியே போங்க, பின்னால போங்க. குழந்தைய விட்டு போங்க, அதையும் கூட்டு போயிட்டீங்க. வலை பின்ற ஒரு பூச்சி. வலை பின்ற ஒரு பூச்சி. செல்லந்தி இருக்கும் பாருங்க. 10 செகண்ட்ஸ் இருக்கு. அடுத்து வலை பின்ற ஒரு பூச்சி. 3 அடுத்து சொல்லுங்க. 2 1 டைம் அப். என்ன சார் க்ளூ கொடுத்தீங்க? கொண்டாங்க. பாப்பா விளையாடும் போது எனக்கு காஃபி கொடுக்கும். விளையாடும் போது காஃபியா? 10 மார்க்ஸ். அடுத்ததா துணி துவைக்க பயன்படுறது. துணி துவைக்க பயன்படுவது என்ன? இது ஸ்பாஞ்ச் என்னமோ போர்டில் இருக்கிற ஸ்பாஞ்ச். ஏங்க, இது என்ன டஸ்ட்ருங்க இது? அததான் பாப்பா எடுத்துருக்கு சார். பாப்பா எடுத்துக்கிட்டா நீங்க சொல்லிருக்கணும். பாப்பா தனியாவா போச்சு, நீங்க கூட போனீங்கல்ல. ட்ரெஸ் எடுக்க சொன்ன சார், ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டா. 10 மார்க் போச்சு. அடுத்ததா வலை பின்ற பூச்சி சொன்னேன். வலை பின்ற பூச்சி சொல்லியிருக்கார். அங்க என்ன இருக்கு? எதுவும் இல்ல சார். ஏன் சார் இல்ல? எடுத்துருக்க வேண்டியதானே. பாத்தீங்களா இல்லையா? தெரியலையா? கண்ணு தெரியல. 10 மார்க்ஸ் போச்சு. இது ஃபேமஸான மியூசிக் டைரக்டர். அது அப்படி சொல்லவே இல்லை சார் ஃபர்ஸ்ட் அவரு. ஆமாங்க, சொல்லவே இல்லைங்க அவரு. ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லை. ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் சொன்னேன். இளையராஜா சொன்னேன். இளையராஜா போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தானே சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அங்க இருக்கிறது ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான். நீங்க அப்படி சொல்லிருக்கணும். ஒரு பாட்டு பாடி இருக்கலாம்ல நீங்க. பாட்டு சட்டுன்னு வரல. இல்லன்னா ஆஸ்கர் வாங்கினாருன்னு சொல்லிருக்கலாம். ஏங்க ஏஆர் ரஹ்மானுக்கு க்ளூ கொடுக்க முடியலையா? சட்டுன்னு வரலையா? ரெண்டு பேரும் சட்டுங்கிறீங்க, ஆன்சர் சட்டுன்னு வர மாட்டேங்குது. இது நான் சரியா கவனிக்கல. இல்ல பெட்ரூம்ல இருக்க கூடியதுன்னு சொல்லிருக்கலாம். கவனிக்கல. உள்ள இப்படி இருந்தது கவனிக்கல. என்னன்னே தெரியல. ஃபர்ஸ்ட்ல திருப்பி பார்த்தவங்க தான் பெட்னு தெரியுது. பாத்துக்கங்க. முதல்ல உங்களை கூட்டு போய் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறமா தான் அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் ஒரு 10 மார்க்ஸ் போச்சு. மொத்தமா உங்ககிட்ட கொடுத்தது 5 திங்ஸ். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சது 10 மார்க். 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் ஆஹா என்ன பொருத்தம். ஸோ இந்த ரவுண்ட்ல ஒவ்வொரு ஃபேமிலி கிட்டையும் 5 கொஸ்டின்ஸ் கேட்போம். கரெக்டா ஆன்சர் பண்ற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ஸ். லக்ஷ்மி ஸ்ரீ ரெடியா? உங்க கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு. கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அம்மா உனக்கு டெய்லி கொடுக்குற ஸ்நாக்ஸ் என்னம்மா? பிஸ்கெட் அண்ட் முறுக்கு. பிஸ்கெட் அண்ட் முறுக்கா? ரொம்ப ரேர் காம்பினேஷனா இருக்கே. சரி, நீ டிவி பார்க்கும்போது உங்ககிட்ட இருந்து யாரு ரிமோட்டை புடுங்குவா? டாடி. புடிங்க. என்ன பாப்பாரு அவரு? நியூஸ். சரி, ஓகே. அடுத்ததா உனக்கு என்ன டாய்மா ரொம்ப பிடிக்கும்? மிக்கி மவுஸ். அப்படியா? எப்பவுமே வீட்ல அதான் வச்சு விளையாடுவியா? எல்லாத்தையும் வச்சு விளையாடுவேன். ஆனா மிக்கி மவுஸ் மட்டும் தான் பிடிக்கும். சரி, ஓகே. அடுத்ததா உங்க வீட்ல ஹால்ல இருக்க ஃபேன் கலர் என்ன? Black. பிளாக்கா? ஷூரா? எத்தனை நாள் ஆச்சு வாங்கி? வாங்கி ரொம்ப வருஷமாச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சா? சரி, ஓகே. சரி, காலைல அப்பா பேப்பர் படிப்பாரா மாட்டாரா? படிப்பாரு. சரி, ஓகேம்மா. 5 கொஸ்டின்ஸ்க்கும் ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணிட்டீங்க. லக்ஷ்மி ஸ்ரீயோட பேரண்ட்ஸை கூப்பிடலாமா? Let's welcome Mr. and Mrs. Vijay Shankar. யார்ட்டமா கொஸ்டின் கேட்கலாம்? அப்பாட்டியா அம்மாட்டியாமா? ஃபர்ஸ்ட் டாடி கிட்டயா? ஏன் அப்படி? அப்படிதான். அப்படித்தானா? சில நேரத்துல அப்படின்னா அப்படித்தான். ஏத்து கேள்வி கூடாது. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வருது. குழந்தைக்கு தினமும் கொடுக்குற ஸ்நாக்ஸ் என்ன? நீங்க சொல்லாதீங்க, அப்பாவே சொல்லட்டும். என்ன திருத்துன்னு பாக்குறீங்க? எக்ஸாம் ஹால்ல விட்டு கேட்குற மாதிரி. அப்பா தான் சொல்லுங்க. ஸ்நாக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸ் தானா? நாங்களா வேற என்ன கொடுக்குறோம் வீட்டுல? பாப்பா சிப்ஸ் சாப்பிடுவா. சிப்ஸ். சிப்ஸா? பிஸ்கட். பிஸ்கட். அப்புறம் முறுக்கு. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஆமா ஆமா ஆமா, பதறாதீங்க. பிஸ்கட்டுங்கிறது மிகவும் சரியான பதில். அடுத்ததா குழந்தை டிவி பார்க்கும்போது உங்க ரெண்டு பேத்துல யாரு ரிமோட் அதிகமா புடுங்கிறது? நீங்களா? நான் தான் புடுங்குவேன். நீங்க தான் புடுங்குவீங்க. அதுல ஒரு பெருமை வேறையா உங்களுக்கு? நான் ஒரு 1 hour பாக்கலாம்னா தரவே மாட்டான். என்ன 1 hour நீங்க அப்படியே நியூஸ் பாப்பேன், அவ்வளவுதான் சார். நியூஸ் தானா? நியூஸ் பாப்பேன். ஆமா, அப்பா உலக அறிவை வளர்த்துக்கிறாருமா. ஆனா கரெக்டான ஆன்சர் தான். நீங்க தான் அதிகமா ரிமோட் புடுங்குறீங்களா? ஆமா சார். சரி, ஓகே. 20 மார்க்ஸ் வந்துருச்சு. அடுத்ததா பாப்பாக்கு ரொம்ப பிடிச்ச டாய் என்ன? இதுக்கு வந்து அப்பா ஆன்சர் பண்ணிட்டோம். அங்க பாக்காதீங்க. மிக்கி மவுஸ். ஷோ, இவரை வெஸ்ட் என்னம்மா நீ? மிக்கி மவுஸா? நீங்களே ஃபீல் பண்றீங்களா சார்? இல்ல, ஒரு மிக்கி மவுஸ் இருக்கு சார். அதுதான் ரெகுலரா போய் அது சோப் வாட்டர் போட்டு கழுகிட்டே இருப்பான். எனக்கு பிடிச்ச டாய்.
அதனால அதை சொன்னேன். பாவமா இருக்காரு, ஒரு மிக்கி மவுஸ் இருக்கு சார். கரெக்டான ஆன்சர் சார், கரெக்டான ஆன்சர். 30 மார்க்ஸ். அடுத்ததா உங்க ஹால்ல இருக்க ஃபேன் கலர் சொல்லுங்க. ப்ரௌன். பிரவுனா? நீங்க ப்ரௌன் தான் சார். பிரவுன் தானா? நீமா? பிளாக். இது எதுங்க உண்மை? ப்ரௌன் தான். ப்ரௌன் தான் உண்மை. ஆனா குழந்தை பிளாக்குங்குதே. பிளாக்குக்கும் பிரவுனுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? நான் எந்த கலர் சொல்லு, நான் என்ன கலர்? ப்ளூ. ப்ளூவா? ட்ரெஸ் கலர் கேட்கலாமா? ஏன் கலர் இது என்ன கலர்? ஒயிட். ஆக்சுவலி கரெக்ட் தான், கை தட்டுங்க. இது ஒயிட் தானே? இது தெரியாம நிறைய பேர் பிளாக்குங்கிறாங்கம்மா. ஸோ உங்க பாப்பா பிளாக்னு சொல்லியிருக்காங்க, நீங்க ப்ரௌன் இருக்கீங்க. ஸோ அதனால 10 மார்க் போச்சு. அடுத்ததா சார் காலைல பேப்பர் படிப்பீங்களா மாட்டீங்களா? படிப்பேன் சார். 10 மார்க்ஸ். மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 4 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ண காரணத்தால 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. லக்ஷ்மி ஸ்ரீ அப்பா பின்றாரு. அப்பா அம்மா கைப்பிடிச்சு போய் பிளேஸ்ல உட்காருங்க, போங்க. தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மி ஸ்ரீயை தொடர்ந்து அடுத்தது ஆஹா என்ன பொறுத்தம்ல கமல். சரி கமல் வந்துட்டு 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன், சரியா? ஆன்சர் பண்ணிட்டே வா. அதே மாதிரி உன் அப்பா அம்மாவும் ஆன்சர் பண்ணாங்கன்னா 10 மார்க்ஸ். அப்பா ஊருக்கு போனா உன்கிட்ட போன்ல பேசுவாரா? பேசுவாரு. என்ன பேசுவாரு? நீ எங்க இருக்கேன்னு கேட்பாங்க. ஸ்கூல்ல இருக்கியா இல்ல வீட்ல இருக்கியான்னு கேட்பாங்க. ஸ்கூல்ல இருக்கியான்னு கேட்பாங்களா? ஏன் உன் செல்போன்லயா கூப்பிடுவாரு? இல்ல, இது மைக்ல வச்சு கேட்பாங்க. மைக்ல வச்சு கேட்பாங்களா? ஏதோ சொல்லிட்டேன், இப்ப மேட்ச் பண்ற. அடுத்ததா வீட்ல உனக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுக்கறது யாரு? அப்பாவா அம்மாவா? அம்மா. அம்மாவா? ஏன் அப்பாக்கு தெரியாதா? ஆனா அப்பா அவங்க அப்பா சொல்லி கொடுக்கல. ஓ, அவங்க அப்பா சொல்லி கொடுக்கறதுனால உனக்கு சொல்லி தரல. ஜென்ரேஷனா பண்றாங்க போல இருக்கு இது. அடுத்ததா ஸ்கூல்ல வந்துட்டு யாரு அடிக்கடி சண்டை போடுற பையன்? சித்ரஸ். சிற்றரசா? சரி, சிற்றரசு வீட்ல வந்து சொல்லிருக்கியா சிற்றரசு என்ன அடிச்சுட்டே இருக்கான்னு? சொல்லுவேன். சொல்லுவியா? அப்ப ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேட்டலாம். அம்மா சொல்ல சொல்ல கேட்காம நீ பண்ற விஷயம் என்ன? மண் தோன்றது. மண் தோன்றதா? இது வித்தியாசமான ஹாபியா இருக்கே, பெரிய இன்ஜினியரா உருவாக்கும். அடுத்ததா உங்க வீட்டு வாசல்ல போஸ்ட் பாக்ஸ் இருக்கா இல்லையா? வீட்டுக்குள்ளதான் இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கா? ஆமா. வாசல்ல இருந்து எடுத்து போய் வீட்டுக்குள்ள வச்சிட்டீங்களா? கேட்ல இருக்குமா அவ்வளவு பெரிய பாக்ஸ் இருக்கா இல்லையா? இல்ல. இல்ல. சூப்பர்ரா. அவ்வளவுதான் கமல், உனக்கு 5 கொஸ்டின்ஸ் முடிஞ்சு. அடுத்ததா உன் அப்பா அம்மாட்ட அதே மாதிரி கேட்போம், சரியா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுரேஷ் குமார். இப்ப சொல்லு, அப்பாட்ட கேட்கலாமா அம்மாட்ட கேட்கலாமா கொஸ்டின்ஸ்? யாருக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்? அம்மாட்ட. அம்மாட்டியா? அம்மாக்கு தான் தெரியுமா? உங்க ஹஸ்பண்ட் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாருன்னா போன் பண்ணி பையன் கிட்ட பேசுவாரா மாட்டாரா? கண்டிப்பா பேசுவாரு. கண்டிப்பா பேசுவாரா? என்ன பேசுவாரு? அப்படியே என்ன சாப்பிட்டா, எங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா, என்னதுன்னு ஏதாவது பேசுவாரு. ஏதாவது பேசுவாரு. குறும் பண்ணிட்டு இருக்கியா? எல்லாமே. கரெக்டான ஆன்சர், 10 மார்க்ஸ். அடுத்ததா வீட்ல பையனுக்கு யார் சொல்லி கொடுப்பா? நீங்களா அவரா? நான் தான். நீங்க தானா? ஏன் அவர் சொல்லி தரது இல்ல? அதுக்கு பின்னாடி ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, சொல்லிருக்கான் பையன். ஏன் நீங்க சொல்லி தரது இல்ல? நான் 10th தான் சார் படிச்சிருக்கேன். ஓகே, அதனால நமக்கு அந்த அளவுக்கு தெரியாதனால அவங்க சொல்லி கொடுப்பாங்க. சூப்பர். பையன் என்ன சொன்னானா, எங்க அப்பாவோட அப்பா அவருக்கு சொல்லி தரல, அதனால அவரு எனக்கு சொல்லி தரல. எங்க அப்பா வந்து விவசாயி, அவரும் படிக்க. பரவாயில்ல சார், பையன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறான்ல. நீ என்ன இப்ப டேடின்னு கூப்பிடுறியா அப்பான்னு கூப்பிடுறியா? அதுதான் முக்கியம். இப்ப கை தட்டுங்க. இங்க மம்மியா? ஆமா. அதானே சொல்லி கொடுக்கறனால மம்மியா நீங்க? கேளுங்க, வேற என்ன கூப்பிடுவான்? என்ன மம்மின்லாம் கூப்பிட மாட்டான். என்ன கூப்பிடுவேன்? தாயன் கூப்பிடுவேன். தாயா? வீட்ல வித்தியாசமா இருக்கே. வீட்ல கூப்பிடுறது தாயே அப்படிதான் என் கூப்பிடுவாரு. தாய் எங்கே, என் தாய் எங்கே அப்படின்னு தான் கூடுவான். அதிகமா தாயே தான். ரைட், அன்பான குடும்பமா இருக்கு. அதனால இன்னொரு 10 மார்க்ஸ். ஸ்கூல்ல பையன் யாருக்கிட்ட அடிக்கடி சண்டை போடுறான்? ஸ்கூல்ல யாரோ ஒருத்தங்க பையனை அடிச்சுட்டே இருக்காங்க, யார் அது? ராகவி. ராகவியா? அததான் சொல்லிட்டே இருப்பான், ரொம்ப வம்பு பண்ணுது, பென்சில் கேட்டா கொடுக்கல அப்படின்மா. ராகவி நரசினி. ராகவில யாரும் நடிப்பாங்க? ராகவி. டேய், நான் கரெக்டா தான் பேசுறேன், நல்லா யோசிச்சு சொல்லு. சித்ரஸ்ன்னு சொன்னேன். தெரிஞ்சே போய் சொல்றேன். சிற்றரசுன்னு ஒரு பையன் இருக்கானா, தினமும் படம் எடுக்கிறானா அவன் மேல. அதனால 10 மார்க்ஸ் போச்சு. இதுக்கு நாங்க கேட்டுட்டோம். அடுத்ததா பையன் நீங்க சொல்ல சொல்ல கேட்காம பண்ற விஷயம் என்ன?
நிறைய விஷயம் இருக்கு. அது இருக்கும், எல்லா வீட்லயும் இருக்கிறதா. பையன் ஒண்ணு பர்டிகுலரா சொல்லியிருக்கான், கேட்டு நாங்களே அசந்துட்டோம். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. சொல்லிடாத, 10 மார்க் மைனஸ் பண்ணிடுவேன். என்ன பாரு, சிரிப்பா இருக்கும், ஆனா கொஞ்சம் சீரியஸா இருந்துக்கணும். கார்ட்டூன் கார்ட்டூன் சேனல் அதிகமா பார்ப்பாரு. ஓகே. அது வந்து இல்ல நகம் கடிப்பான். இது ரெண்டுக்கும் நகம் கடிக்கிறது, இதுக்கு அடி வாங்குறீங்க? ரெண்டுக்கும் அடி வாங்குவான். மண் தோன்றது. மண் தோன்றதா? மண் தோண்டுவானா? எதுக்குறான்னு கேட்டா அதுல இலையெல்லாம் புதைச்சு வைப்பானா. ஏமா சூப்பர்மா, அதுல ஒரு 10 மார்க் போச்சு. நீ நகம் கடிக்கிறனால நினைச்சிட்டு இருக்கீங்க, மண் தோன்றனால தான் அதிகமா அடி வாங்குறான்னு பையன் ஃபீல் பண்ணியிருக்கான். அதனால ஒரு 10 மார்க் போச்சாங்க. உங்க வீட்டு வாசல்ல இருக்க கேட்ல போஸ்ட் பாக்ஸ் இருக்கா இல்லையா? நீங்க ஆன்சர் பண்ணுங்க பட்டுன்னு. இல்ல. இல்லையா? நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நீ ஆன்சர் பண்ணு. இல்ல. அப்ப 10 மார்க்ஸ். மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 3 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்தினால 30 மார்க்ஸ். கமல் போ, அப்பா அம்மா கையை பிடிச்சு கூட்டு போ, தாய் கையை பிடிச்சுக்கோ. கமலை தொடர்ந்து அடுத்தது ஆகா என்ன பொறுத்தம்ல கீர்த்தனா. கீர்த்தனா 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன், 10 மார்க்ஸ். உனக்கு எல்லாமே தெரியும் போல் இருக்கே கீர்த்தனா, அப்படியா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கட்டுமா? உங்க அப்பா அதிகமா கோவப்படுறது உன்கிட்டயா உன் அம்மாட்டியா? அம்மா கிட்ட. அம்மா கிட்டயா? உன்கிட்ட கோவப்பட மாட்டாரா? எது கோவப்படுவாரு? சரியா டீ போட மாட்டாங்கல்ல, அதனால அப்பா அம்மா மேல கோவப்படுவாரு. வரட்டும், இன்னைக்கு அம்மா ஏன் சரியா போடுறதில்ல, வேணும்னே பண்றாங்களா இல்ல தெரியாம நடக்குதான்னு கேட்டுருவோம். அடுத்ததா, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா அம்மா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்களா அப்பாவா? அப்பா. அப்பா தானா? அம்மா கூட்டே போக மாட்டாங்களா? சரி, ஓகே. அடுத்ததா, உனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்றது யாருமா, அம்மாவா அப்பாவா? அப்பா. அப்பாவா? பாடுறா, எல்லாமே அப்பா தான் பண்றாரு. அம்மா செலக்ட் பண்ண மாட்டாங்களா? அம்மா செலவு தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. அடுத்ததா, உங்க அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுற உங்க டீச்சர் யாரு? ஜெசி மிஸ். ஜெசி மிஸ்ஸா? ஓகே. அடுத்ததா, உங்க வீட்டு பக்கத்துல யார் வீட்ல போய் விளையாடுவ நீ அதிகமா? சுமைதா ஆண்டி வீட்ல. சுமைதா ஆண்டி வீட்ல விளையாடுவியா? சரி, ஓகே. குழந்தை சமத்தா 5 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிடுச்சு. அடுத்ததா வந்து கீர்த்தனாவோட அப்பா அம்மா கிட்ட தான் கேட்கணும். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செந்தில்குமார். கீர்த்தனா யார்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம், அம்மாட்டியா அப்பாட்டியா? அம்மா தான் நர்வஸா இருக்காங்க, ஜாலியா இருக்கும். அம்மாட்ட கேட்போமா? உங்க ஹஸ்பண்ட் அதிகமா கோவப்படுறது உங்ககிட்டயா இல்ல உங்க பொண்ணு கிட்டயா? ஏன்டா சார்? உங்ககிட்ட தானா மேடம்? ஏன் மேடம் அப்படி? அவர் சொல்றத நான் கேட்க மாட்டேன், அதனால டென்ஷன் ஆயிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அதையும் கேட்க மாட்டீங்க, நீங்க பாட்டு கத்திட்டு இருக்க அப்படின்னு. ஆனா குழந்தை சொன்ன விஷயம், நீங்க டீ போட்டு குடுப்பீங்களா? ஏன் பதறீங்க? நீங்க டீ போட்டு குடுப்பீங்களா? அந்த டீ ரொம்ப கன்றாவியா இருக்குமா, அதனாலதான் உங்க 2 பேருக்குள்ள சண்டையே வருமா? சொன்னியா இல்லையா? ஓகே, அருமை. கரெக்டான ஆன்சர். உங்க குழந்தையும் அம்மா தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், பாப்பா உடம்பு சரியில்லைனா யார் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவா, நீங்களா அவரா? அவர் தான் கூட்டு. அவர் தானா? நீங்க கூட்டு போக மாட்டீங்களா? ஒரு தடவை கூட கூட்டு போனதே இல்லையா? போறதா இருந்தா 2 பேரும் சேர்ந்து போவோம், இல்லைன்னா மோஸ்ட்லி அவர் தான் கூட்டு போவார். கரெக்ட் ஆன்சர், 20 மார்க்ஸ். பாப்பாக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்றது யாரு, நீங்களா அவரா? நான் தான் சார். நீங்க தானா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மோஸ்ட்லி 2 பேரும் செலக்ட் பண்ணுவோம் சார். ஆனா கடைசியில அவங்க எடுக்கிற ட்ரெஸ் தான் நல்லா இருக்குன்னு எடுப்பாங்க. அப்படிதான் எடுப்பாங்களா? இந்த ட்ரெஸ் யார் செலக்ட் பண்ணது? அவங்க தான். இதுவும் அவங்க தானா? அப்பா தான் செலக்ட் பண்ணுவாராம், அம்மா செலக்ட் பண்ண மாட்டாங்களா? அதனால அவங்க 10 மார்க் போச்சு. அடுத்ததா, உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுற டீச்சர் யாரு? குழந்தையோட ஸ்கூல் டீச்சர் யாராவது உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்களா? யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லையா? என்னமா ஆன்சர் பண்ண? ஜெசி மிஸ். இப்போ வந்திருக்க கிளாஸ் மிஸ். ஆனா அந்த அளவுக்கு ஏதாவது டவுட் தான் சார் கேட்க போவோம். பாப்பா ஏதாவது கிளாஸ் லீவ் போட்டு அந்த மாதிரி டவுட் கேட்கும். ஃப்ரெண்ட்லியா பேசுறதுனா புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுல டிஸ்கஸ் பண்றதா? ஜெசி மிஸ் உங்க பாப்பா ஆன்சர் பண்ணிருக்கா, நீங்க இப்பதான் ஆன்சர் சொல்றீங்க, அதனால அங்க ஒரு 10 மார்க் போச்சு. அடுத்ததா, உங்க வீட்டு பக்கத்துல யார் வீட்ல போய் உங்க பாப்பா விளையாடுவா? பக்கத்து வீட்டுல சுமதி ஆண்டி வீட்டுல இருக்கு. சுமதி யாரு? பக்கத்து வீடு. அவங்க பக்கத்து வீட்டுல யாருமா? யாருன்னு சொன்ன? சுமைதா ஆண்டின்னு சொன்னேன். 10 மார்க்ஸ். உங்ககிட்ட மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன், 3 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்தினால 30 மார்க்ஸ். ஸோ 3 ஃபேமிலில இருந்து ஒரு ஃபேமிலி தான் ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்கா போக போறாங்க. ஸோ யார் போக போறாங்க அப்படிங்கிற ஸ்கோர்லாம் வந்துருச்சு. இப்போ 3rd பொசிஷன்ல இந்த வார எபிசோட்ல யார் இருக்காங்க? எனி க்ளூ யாருக்காவது தெரியுமா? நீ தானா? நீ எபிசோட்ல கிடையாது. ஸோ 3rd பொசிஷன்ல இருக்கிறது கீர்த்தனா ஃபேமிலி.
மொத்தம் 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட போல் இருக்கு. லக்ஷ்மி சி அண்ட் ஃபேமிலி 70 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சோ இந்த வார எபிசோட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது கமல் அண்ட் ஃபேமிலி. தேர்ட் அண்ட் செகண்ட் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ஜீ தமிழ் வழங்கக்கூடிய gift voucher, மெடல் இதெல்லாம் இருக்கு. வாங்கிடலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் லக்கா கிக்கா. சோ இந்த ரவுண்ட்ல கமல் அண்ட் ஃபேமிலி 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஃபைனல்ஸ் வந்துட்டீங்க. மொத்தம் 5 பானை இருக்கு சார். இதுல 10,000 ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு சான்ஸ் எடுத்து ஒரு பானையை உடைக்கிறீங்க. அதுல ஒரு 6,000 ரூபாய் வருது. இல்ல நாங்க கொஞ்சம் லக்கியான ஃபேமிலின்னு ஃபீல் பண்ணி இன்னொரு சான்ஸ் எடுத்து அந்த பானையை உடைச்சு அதுல 10,000 ரூபாய் வந்தா நீங்க 10,000 ரூபாய் எடுத்துக்கலாம். பட் 2,000 ரூபாய் வந்துச்சுன்னா அதுதான் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? யார் சூஸ் பண்ண போறீங்க? என்னமா? 2வா? ப்ளூ கலரா? ஏன் என்ன காரணம்? கிரீன் தான் கீழே இருக்கு. எனக்கு கிரீன் கலர் தான் பிடிக்கும், அதனால ப்ளூ. அப்படியா? பிடிக்குமா? அதனால ப்ளூ கலர் உடைச்சிடணும். ஓ, கிரீன் அப்படியே இருக்கட்டும், ப்ளூ உடைச்சு நாஸ்தி பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டியா? சரி வா கமல் உடைக்கலாம் வா. என்ன சார், கொஞ்சம் க்ரூஷியல் சிச்சுவேஷன், நீங்க தான் முடிவு பண்ணும். 8,000 வந்துருச்சு. ஆனா 10,000 ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கு. இன்னும் ஒரு சான்ஸ் வேற இருக்கு. மிஸ்டர் கமல், என்ன இன்னொரு பானையை உடைக்கலாமா இல்ல 8,000 ரூபாய் போதுமா? திருச்சி கிளம்பிடலாமா? இதோட போதும் சார் எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு 8,000 ரூபாய் கூட சேர்த்து ஜீ தமிழ் வழங்கக்கூடிய சில கிஃப்ட்ஸ் இருக்கு. வாங்கிடலாமா? ஓகே, கொண்டு வாங்க சோட்டா பீம். ஸோ கமல் அண்ட் ஃபேமிலி 8,000 rupees வின் பண்ணி, ஸோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் இதே மாதிரி ஃபேமிலியோட பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பரவாயில்ல, கீழே ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. நீங்களும் ஃபேமிலியோட ஜீ தமிழோட கலாட்டா கிட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மறுபடியும் அடுத்த வாரம் வேற ஒரு 3 ஃபேமிலி. அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா பாய்.